ரொம்ப தேங்க்ஸ் வேணி. கேட்காமலேயே இவ்வளோ பெரிய உதவி பண்ணதுக்கு. பரவாயில்ல மாமா, அதான் சொன்னேனே நான் உங்களை என் உறவா தான் பார்க்கறேன்னு. அப்புறம் எதுக்கு இந்த தேங்க்ஸ் எல்லாம்? அது மட்டும் இல்ல மாமா, செந்தில் மாமாவுக்கு இந்த வேலை கிடைச்சா நிறைய விஷயங்கள் மாறும். அதனாலேயே நம்ம குடும்பம் ஒன்று சேரும் நான் நம்புறேன் மாமா. பார்க்கலாம் வேணி. நீ சொல்ற மாதிரியே 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்தா எனக்கும் அது ரொம்ப பெரிய சந்தோஷம்தான். கேட்கணும்னு நினைச்சேன், நீயும் ஈஸ்வரியும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஏன் நீ அவளை வந்து பார்க்கவே இல்லை? சூழ்நிலை அப்படி மாமா, என்ன பண்றது? நீங்க தான் ஈஸ்வரிய கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு தெரிஞ்சதும் அப்பா என்ன அந்த கல்யாணத்துக்கு போகவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஈஸ்வரி என்னை எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தா, என்னால அப்பா பேச்சு மீறி வர முடியல. அதனால அவருக்கு என் மேல கோவம். அவ ரொம்ப வித்தியாசமான கேரக்டர் மாமா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவா. கோவம் வந்து அப்படியே கீழே தூக்கி போட்டு உடைச்சிருவா. அப்படிப்பட்ட ஆள் மாமா அவ. கொஞ்ச நாளானா அவளே இதெல்லாம் மறந்து